பக்தியின் பெயரால் பகட்டினை காட்டுக. நட்பின் பெயரால் கூட்டத்தினை கூட்டுக. இதுதான் இன்றைய வாழ்க்கையிலே நாம் கண்ணார பார்க்கின்றோம். பக்தியோடு வருகிறேன் என்று சொல்லி ஆலயத்துக்குள்ளே செல்பவர்கள் அந்த ஆலய புனிதத்தையே பாழ்படுத்தி விடுகிறார்கள். சமீபத்திலே செந்தூரிலே சென்று அங்கே இறைவனை காண நின்றிருந்த பொழுது சுற்றி சுற்றி வருகின்ற அந்த வரிசையிலே வெளியிலே விற்கின்ற பொருள்களை வாங்கி தின்றுவிட்டு நடக்கும் பாதையிலே துப்பிச் செல்கின்றவரை கண்ணுற்ற போது மனம் நொந்து போனது. நேராக போய் தரிசனம் செய்துவிட்டு வந்துவிட்டால் குப்பை கொட்டும் கூட்டம் உடனே விலகிவிடும். கூட்டத்தை சேர்த்து தரிசனத்திற்கு போனால் எல்லா குப்பையும் அங்கே சேர்ந்துவிடும் என்பது அங்கே நான் திருச்செந்தூரிலே கண்டேன். நிர்வாகம் என்ன செய்யும்? வந்தோர்கள் சரியில்லை என்றால் வழிபடுவோர் தடுமாறுவார்கள். இது மாறுமா? அந்த செந்தில் ஆண்டவனுக்கே விளைச்சம். இதை திருத்த முயற்சி செய்வீர்களாக. எல்லாம் இன்பமயம்.